செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க தாவேகா சம்பந்தப்பட்ட தொண்டர்களுக்கும் விஜயோடைய ரசிகர்களுக்கும் தான். என்ன ரீசன்னா, நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு தற்குறியா இருக்கிறீங்க, உங்களை எல்லாம் இவனுங்க எப்படி ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க, இந்த டிவிக்கே இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் உங்களை எல்லாம் எப்படி ஏமாத்துறானுங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம மிக தெளிவா பார்க்க போறோம். குறிப்பா நான் ஒரு ஆடியோ ஒன்று பிளே பண்ணி காட்டுறேன். அந்த ஆடியோவை தயவு செஞ்சு முட்டில இருக்க மூளையை கழட்டி மண்டையில வச்சுக்கிட்டு கேளு. புரியுதா? உங்கெல்லாம் எப்படி மேனிபுலேட் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். என்னது ப்ரோ அந்த வீடியோவா ப்ரோ? அதெல்லாம் விடுங்க ப்ரோ. அதெல்லாம் வந்து அவங்க கருத்து சொல்றாங்க, அதெல்லாம் வந்து பெருசுபடுத்த வேலைக்கு ஆகாது ப்ரோ. அதுக்கு இல்ல ஐடிவில இருந்து வீடியோ போய் பேச போட்டுட்டாங்க. அதுதான் உங்களை அடிச்சீங்க ப்ரோ. தேவையில்லாம பேசினாங்களே ப்ரோ. தேவையில்லாதது கிடையாது ப்ரோ. இதுல என்ன தேவை இருக்கு? கருத்து பதிவு பண்றது எல்லாத்துக்குமே கரெக்ட் தான். நான் எதுக்கு இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன்னா, தெரிஞ்சாலுங்கன்றனால உரிமையா போன் அடிச்சு சொல்றேன். இது தப்பான ஒரு ஃபேமிலின்ற ஒரு இதுல நான் உங்களுக்கு அட்வைஸ் என்ன சொன்னேன்னா, நீங்க போடுறது தப்பே கிடையாது. எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கு. நீங்க டிஎம்கேக்கும் சப்போர்ட் பண்ணலாம். ஆனா நீங்க டிஎம்கேல இருக்கிற மாதிரி பொலிட்டிக்கலா இல்லையே ஒரு நாள் சிஸ்டர். சடனா நீங்க பேசுறது தப்பா மாறிடுச்சு பாருங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே 10 பேர் அமுச்சு விட்டாங்க. என்னடா வீடியோ ஜூலியக்கா என்ன வழக்கம் போல இப்பயும் ஒன்னும் பேசல, இப்பயும் ஒன்னும் உள்ள அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இவ்வளவு நாள் மாநாட்டுல பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு வேஸ்ட், ஒண்ணுமே பேசல அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. அதுதான் இப்போ பாருங்களேன், அடுத்த 2 வாரத்தை இவங்கதான் பொலிட்டிக்கல் பேசியிருந்தா இது பிரச்சனையே இருக்காது. சரி, இது ஒரு கருத்து மாதிரி போல அப்படின்னு விட்டுருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம தப்புல வந்து இவங்க பேசுறது இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ, அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ண சொல்லிருங்க. எனக்கு கேட்டா அதான் பெஸ்ட் ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ, அதெல்லாம் வந்து பிக் பாஸ்ல கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணாத லெஃப்ட் ஹேண்ட் கமெண்ட்ஸ் வேற ப்ரோ. அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிரும் ப்ரோ. அதுக்கெல்லாம் வந்துன்னா அது அந்த கமெண்ட்ஸ் பண்ணான்னு அந்த கமெண்ட்ஸ் எடுத்து அடுத்த வீடியோ போட்டுருவாது. அந்த அளவுக்கு அது வந்து அதான் சொல்லல, அதை நம்ம ட்ரிகர் பண்ணிட்டோம்னு எதிர்பார்க்கவே முடியாது ப்ரோ. இப்போ ஒரு அக்கௌண்ட்ல ஒரு ஜிமெயில் ஐடியை வச்சு 6 ஃபேக் ஐடி யூஸ் பண்ணுவாங்க. புது அப்டேட் இன்ஸ்டாகிராமோட லாகின் வந்து முன்னாடி ஒரு ஜிமெயில 2 அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ண முடியும். இப்ப 6 மாத்திட்டான். ஒரு இமெயில 6 அக்கௌண்ட் ஓபன் பண்ண. அப்ப நானே 5 ஃபேக் ஐடி வச்சிருப்பேன். சூப்பர். புரியுதா? இதுக்கு ஒரு கேம்பெயினே இருக்கு. என்கிட்ட நம்பர் இருக்கு, பசங்க நம்பரு. நீங்க மீடியாக்குனால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரமோஷன்ஸ்க்கு எல்லாமே நீங்க இப்ப காசு கொடுத்து உங்களுக்கு பாசிட்டிவா மெசேஜ் பண்ணணும்னு சொன்னா ஃபேக் ஐடில இருந்து உங்க புகழ்ந்து தள்ளுவாங்க. ஒருத்தரை டார்கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 5000 காசை கொடுத்தா நார அடிச்சிருவாங்க கிழிச்சு. அதனாலதான் இப்ப எல்லாம் மீம்ஸ் போட்டாலும் பெருசாவே கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அம்மா எல்லாமே வந்து நியூட்ரல் கிடையாது, தெரிஞ்சு போச்சு. முன்னாடி எல்லாம் மீம்ஸ் வரத பாத்துட்டு அப்பா மீம்ஸ் பேஜ்லயே ஒருத்தரை பத்தி போட்டிருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். இப்ப எவன் வேணாலும் மீம்ஸ் பேஜ் 2000 காசு கொடுத்தா மீம்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஆடியோ கேட்டீங்களா? இந்த ஆடியோல பேசக்கூடிய நபர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரிந்த நபர்கள் அந்த நபரை கமெண்ட்ல டேக் பண்ணுங்க. இது நீதானா, நீதான் அப்படி பேசிருக்க அப்படின்னு கேளுங்க. தாவேகான்ற ஒரு கட்சிக்கு திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டுல இருந்தாலும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய டிவிகே இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே திமுகவுடைய பின்னணியில திமுகவுக்கு தான் வேலை பார்க்கறானுங்க. அவனுங்க அங்கிட்டும் வேலை பார்ப்பானுங்க, இங்கிட்டும் வேலை பார்ப்பானுங்க, கூட்டியும் கொடுப்பானுங்க, காட்டியும் கொடுப்பானுங்க. புரோக்கரை விட கேவலமான ஒரு பிறவிகள் தான் இவனுங்க. அந்த ஆடியோல அவனே சொல்றான், எங்க கிட்ட வந்து ஃபேக் ஐடிஸ் நிறைய இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நானே ஒரு 5 வச்சிருப்பேன் அப்படின்றான். இவங்களோட பொழப்பே என்னன்னா, விஜய் எதிர்த்து எவனாவது கேள்வி கேட்டா இவங்க அபிஷியலா இவங்களோட ஐடியில இருந்து எவனும் பேச மாட்டான். அந்த ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு ஆபாசமா தனிநபர் தாக்குதல் நடத்தக்கூடிய அயோக்கிய பயலுக்கு தான் இவனுங்க. நான் விர்ச்சுவல் வாரிஸ் கிட்ட, அதாவது உண்மையான தொண்டர்கள் இருப்பீங்களே டிவிகேக்கு, அவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்க. நான் உங்க அண்ணனை எதிர்த்து நிக்கிறேன், நான் உனக்கு எதிரி, புரியுதா? ஆனா அவன் உங்களுக்கு துரோகி. உங்க கூடையே இருந்துகிட்டு கூட்டியும் கொடுத்துக்கிட்டு காட்டியும் கொடுத்துக்கிட்டு அவன் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறான். குறிப்பா ஜூலியோட விஷயத்துல நாங்க தான் வந்து, அதுவும் குறிப்பா நான் தான் வந்து ஜூலியோட ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு பேசுற இதே நாய் தான் அதே ஜூலிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு போனை போட்டுக்கிட்டு இன்னும் அக்காவை பத்தி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, இன்னும் அக்காவை பத்தி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அக்காவை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்கன்னு அட்வைஸ் பண்றாராம் வெல் விஷயரா. இப்படி டபுள் கேம் ஆடக்கூடிய இந்த நாய்களை தான் நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்பிட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாம் ஏமாத்துறான்டா அவங்கள. நானாவது ஓப்பனா சொல்லிடுறேன், நான் உன்னை எதிர்த்து நிக்கிறேன்ப்பா, எனக்கு தாவேகா கிட்ட கொள்கை ரீதியா பிரச்சனை இருக்கு,
நான் இதுவரையும் விஜயோடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நான் பேசுனதே இல்லை. விஜய் த்ரிஷாவை கூட்டிட்டு போறாரு, அங்க கூட்டிட்டு போறாரு, அந்த மாதிரி விஜய் அந்த ஹீரோனி இங்க கூட்டிட்டு போனாரு, இந்த ஹீரோனி அங்க கூட்டிட்டு போனாரு நான் பேசுனதே கிடையாது. விஜய் சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இருந்து விரட்டி ஓடுனாரு அப்படின்லாம் எல்லாரும் வீடியோ போட்டுருந்தானுங்க. நான் அதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. ஏன்னா அதை வெரிஃபை பண்ணி பார்த்தா அது பொய். அப்படியெல்லாம் பொய்யாலாம் அவங்க அண்ணனை வந்து நான் அபியூஸ் பண்ணணும்னு அவசியமே எனக்கு இல்லை. ஆனா இவனுங்கெல்லாம் டேஞ்சர் ஃபெல்லோ. இவன் நெல்சன் சொல்லி ஒரு தம்பி இருக்காப்ல இல்ல, அந்த தம்பி இந்த ஜூலியோட மேட்டர்ல கிரெடிட்ஸ் அவருக்கு போயிருச்சுங்கிற காரணத்துக்காக இன்னைக்கு ராஜாபேரம் விஷயத்துல அந்த தம்பி மேல பழைய தூக்கி போட்டுக்கிட்டு அவதூறு பொறுப்பிக்கிட்டு இருக்கான். அந்த தம்பி மேல அந்த விஷயத்துல தப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா 50-50 ரெண்டு பேர் மேலேயும் இருக்கு. ராஜாபேரம் மேலேயும் இருக்கு, நெல்சன் மேலேயும் இருக்கு. ரெண்டு பேருமே சில விஷயத்துக்காக சுயநலத்துக்காக ரெண்டு பேரும் சில தப்புகள் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த தம்பி அடிச்சதுங்கிறது தப்பு, வெட்ட போனது தப்பு. இவன் அந்த தம்பிக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து கடைசியில அந்த தம்பியை எக்ஸ்போஸ் பண்றேன்ட்டு உள்ள இறங்குறான். ஏன்னா இவனை விட அந்த சின்ன பையன் அதிகமா ஃபேம் கிடைக்குது, அதிகமா அவனுக்கு ஃபாலோவர்ஸ் கிடைக்குதுன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில கேவலமான ஒரு சிந்தனையில இந்த நாய் இந்த வேலையை பார்த்தது. இதுதான் இவனோட ஒரிஜினல். இவன மாதிரி நிறைய பேர் இருக்காண்டா. இப்பயும் சொல்றேன், பல பேரு சின்ன சின்ன பசங்க கிட்ட எல்லாம் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஃப்ளோட் பண்றன்ற பேர்ல இவனுங்க போட்டோ ஷூட் பண்ணலாமா, நீங்க வேணா வாங்கல நம்ம மீட் பண்ணுவோம், இப்படி எல்லாம் பேசி வச்சுட்டு இருக்கிறானுங்க. உங்களுக்கு நான் எதிரியா இருக்கலாம், நீங்க என்னை ஆபாசமா பேசலாம், பேசுறதுல எத்தனை நாய் வந்து ஃபேக் ஐடி சம்மந்தப்பட்டோன்னு எனக்கு தெரியும். அந்த ஐடியெல்லாம் எவன் பின்னாடி இருக்குன்னு நமக்கு தெரியாது. புரியுதா? நான் இப்பயும் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவன் இனி ஆபாசமா பேசுறாங்கிற காரணத்துக்காக நீங்களும் அவங்க டஃப் கொடுத்து அப்படி பேசாதீங்க. அது வேணாம். ஏன்னா இவங்க இப்படி பேசினாதான் இவங்க மக்கள்கிட்ட இவங்களை அம்பலப்படுத்த முடியும். விட்டுருங்க. இவனுங்கெல்லாம் புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு தாவேக்கான்ற கட்சியை வச்சுக்கிட்டு விஜயை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா இப்பயும் சொல்றேன்ப்பா, திமுகவா இருக்கட்டும் அண்ணா திமுகவா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேர் கட்சியில் இருக்கக்கூடிய ஐடிவிங் ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வயசான ஆட்கள். அவங்களுக்கு எல்லாம் பெருசா அந்த டெக்னாலஜி வைஸ் எந்த நாலேஜும் இருக்காது. இப்பதான் அவங்க எல்லாம் ஜென்சி அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கிட்ட அவங்க இப்பதான் நகர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அளவுக்குலாம் நாலேஜ் இல்லை. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் கொள்கை ரீதியா உள்ளவங்க. அவங்க ஏதோ வெளிநாட்டுல இருப்பாங்க, முக்கியமா கட்சியில இருப்பாங்க, சில பேர் இருக்க மாட்டாங்க, வெளில இருந்து ஆதரவு கொடுப்பாங்க, தன்னிச்சையா இயங்கக்கூடிய நபர்கள். ஆனா தாவேக்கா அப்படின்ற கட்சி மட்டும்தான் ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கம்பெனிக்குள்ள செயல்படுது. குறிப்பா ரூட் அப்படின்ற இந்த கம்பெனிக்குள்ள செயல்படுது. எல்லாரும் ரூட்டை எக்ஸ்போஸ் பண்றோம்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இங்க நம்ம யாரும் ரூட்டை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆக்சுவலா ரூட் அப்படின்றவன் யாருன்னு பார்த்தோம்னா அவன் ஒரு பிஆர் டீம். இங்க திமுகவுக்கு ஒரு ஐடிவிங் இருக்கு, அண்ணா திமுகவுக்கு ஒரு ஐடிவிங் இருக்கு, நாம் தமிழருக்கு ஒரு ஐடிவிங் இருக்கு. அந்த மாதிரி இவன் தனிப்பட்ட ரீதியா விஜய்க்கு ஒரு ஐடிவிங் பர்பஸ்க்கு இவன் உருவாக்கப்பட்டவன். இவனோட வேலை என்னன்னா விஜயை ப்ரமோட் பண்றது மட்டும் கிடையாது, விஜய் மாதிரியான பல நடிகைகள் இவங்க எல்லாரையும் ப்ரமோட் பண்றது தான் இவனோட வேலை. இவன் ஒரு ஏஜென்சி வச்சிருக்கான், ஒரு கம்பெனி வச்சிருக்கான். அந்த கம்பெனிக்குள்ள வாலண்டியர்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறான். அப்புறம் குறிப்பா வேலைக்கு சில பேரை உள்ள எடுத்துக்கிறான். இங்க இருக்கக்கூடிய விஜயோட ரசிகர்களை அவன் சம்பளமே கொடுக்காத ஒரு அடிமைகளா ஒரு வேலையாட்களா அவன் பயன்படுத்திக்கிறான். குறிப்பா இவனோட கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய நடிகைகள் அவங்க யாராவது இந்த கம்பெனியை விட்டுட்டு வேற ஒரு பிஆர் டீம்ல போய் அவங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அந்த வெளியேறக்கூடிய நடிகர்களை ரொம்ப கேவலமா சித்தரிக்கிறதா இருக்கட்டும். குறிப்பா ஃபேன் சண்டைன்னு ஒன்று உருவாகுது இல்ல, ஃபேன்ஸுக்குள்ள சண்டைன்னு ஒன்று உருவாகும். விஜய் ரசிகர்கள் மட்டும் தான் ரஜினியை எதிர்த்து போஸ்ட் போடுவாங்க, அஜித்தை எதிர்த்து போஸ்ட் போடுவாங்க, சூர்யா எதிர்த்து பேசுவாங்க, தனுஷ் சிவகார்த்திகன் சொல்லி எல்லா நடிகர்களும் ஆபாசமா அபியூஸ் பண்றது விஜய் ஃபேன்ஸ் மட்டும்தான். இது விஜய் ஃபேன்ஸ் ஏன் சொல்றோம்னா விஜய் ஃபேன்ஸ் மாதிரி இவனுங்களா ஒரு ஐடியா உருவாக்கி வச்சுக்கிட்டு இந்த ரூட் மாஃபியா பண்ணக்கூடிய வேலை தான் இது. இது எதார்த்தம், சிம்பிள், எல்லாருக்கும் புரியும். இதை கூட புரிஞ்சுக்க தெரியலன்னா நீங்களாம் என்னன்னு எனக்கு தெரியல. சரியா? இப்ப இந்த ரூட் மாஃபியாவுடைய ஐடிஸ் ஒரு 100 ஐடி இருக்குன்னா அதுல ஒரு 20% ஐடிகள் தன்னிச்சையா வாலண்டியர்ஸா விஜயோட ஃபேன்ஸா உள்ள வருவாங்க. அவங்களாம் ஒரிஜினல் ஐடி தான், ஆனா ஃபேக் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. மீதி ஒரு 30 ஐடி யாருன்னா அவங்க உண்மையான ஃபேன்ஸ், உண்மையான ஐடியிலே அவங்க வந்து பேசுவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 50 ஐடிகள் இருக்குல்ல, இந்த 50 அக்கௌண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ரூட் மாஃபியா மூலமா ஃபேக் ஐடிஸா சம்பந்தமே இல்லாம யார் மூலமாவோ ஏதோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாவோ இயங்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் இவங்களோட கட்டமைப்பு. 20, 30, 50 இந்த பர்சன்டேஜ்ல தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப புரியுதா? நம்ம கமெண்ட் கீழே உட்காந்து விஜய் போட்டோ போட்டு பேசுற எவனும் உண்மையான நபரே கிடையாது. அவன் ஏதோ ஒரு பிராடுகார பயலுடைய ஃபேக் அக்கௌண்ட்டா தான் இருப்பான். அதனாலதான் இந்த நாய்ங்க நம்ம எங்கேயோ இருக்கோம், நம்மளால எப்படி பேச முடியும்,
இப்ப நான் நேத்து ஒரு பையனை பத்தி பேசியிருந்தேன். அந்த பையன் ஒரிஜினல் ஐடியில இருந்து தான் அவன் எனக்கு மெசேஜ் பண்றான். அதுவும் என்ன மிரட்டுற மாதிரி பண்றான். அவன் ஒரிஜினல் ஐடி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அது ஃபேக் ஐடியா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா ஃபேக் அக்கௌண்ட்ல இருந்து வரவங்க யார் யாரு அப்படின்ற லிஸ்ட் எடுத்து அந்த ஐடிகள்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் சேகரிக்க ஆரம்பிக்கணும். இப்ப நானும் என் டீமும் அந்த வேலை தான் ஈடுபட்டிருக்கோம். குறைஞ்ச ஒரு 100 ஐடியாவது நம்ம எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த 100 ஐடிகள் மேலேயும் சைபர் கிரைம்ல நம்ம கேஸ் கொடுக்க போறோம். ஏன்னா இந்த ஃபேக் ஐடியை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டாலே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர் யாரும் தெரிஞ்சாலே இந்த ரூட் அப்படின்ற அந்த மாஃபியாவை நம்ம ஈஸியா பிரேக் பண்ண முடியும். இதுதான் இவங்களோட கட்டமைப்பு. இப்ப இந்த வீடியோல இந்த ஆடியோல ஒருத்தன் சொன்னான்ல, இப்ப முன்னெல்லாம் ஒரு ஜிமெயில 2 அக்கௌண்ட் வச்சுக்கலாம் இன்ஸ்டால. ஆனா இப்ப ஒரு ஜிமெயில 5-6 அக்கௌண்ட் வச்சுக்கலாம். நானே 5 வச்சிருக்கலாம்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு பேசுறான்ல. இந்த மாதிரிதான் முகம் தெரிந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் முகம் தெரியாத அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக வீடியோ போடக்கூடிய நபர்களை ஆபாச தாக்குதல் நடத்துறாங்க. குறிப்பா பெண்களை இவங்க டார்கெட் பண்ணி வேலை பார்க்கறான். இதுதான் இவங்களுடைய ஆக்சுவல் பிளான். இதுதான் இவங்களோட பேஸ்மெண்ட். இப்படிதான் இவங்க கட்டமைக்கப்பட்டிருக்கானுங்க. இவங்க எல்லாம் இதுக்காக தான் பிறந்திருக்காங்க. ஃபேக் ஐடிக்கு பிறந்த பயலுக்கு தான் இவனுங்கெல்லாம். இப்ப அது புரிஞ்சுக்க. நான் ஒரிஜினல் ஐடியில் இருக்கக்கூடிய உண்மையான தாவேக்கு ஆதரவாளரை பார்த்து சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. முட்டில இருக்க மூளையை தயவு செஞ்சு கழட்டி மண்டையில வச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த மூளைக்கு வேலை கொடு, யோசி. புரியுதா? இப்போ உங்க அண்ணனை நான் ஏன் எதிர்க்கிறேன்? உங்க அண்ணன் கிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு நான் கேட்கிறேன். கடந்த 5 வருட ஆட்சியில் நம்ம எதிர்த்து பேசியிருக்கிறோம். ஆனா அப்பெல்லாம் எனக்கு ஆதரவு தெரிவிச்சு நீங்க இன்னைக்கு உங்களை எதிர்த்து பேசுறன்ற காரணத்துக்காகவே நான் கெட்டவன் அப்படின்னா நான் இருந்துட்டு போறேன், கெட்டவனா இருந்துட்டு போறேன், துரோகியா இருக்க மாட்டேன். ஆனா உங்க கூடயே துரோகியா சில நாய்கள் உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. உங்க கூடயே துரோகியா சுத்திட்டு இருக்கிறானுங்க. உங்களை வச்சு பிழைப்பு நடத்துறானுங்க. கூட்டியும் கொடுக்குறான், காட்டியும் கொடுக்குறான். நீ இவனை நம்பிக்கிட்டு இருக்க. இவனுங்கெல்லாம் மனித பிறவியே கிடையாது. இப்பயாவது புரிஞ்சுக்க. இந்த மாதிரி என்கிட்ட இன்னும் 4-5 ஆடியோ இருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நான் ரிலீஸ் பண்ணுவேன். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச நபர்கள் அவங்க கிட்ட கொடுத்து நான் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ண சொல்லுவேன். இது நடக்கும், ஃபியூச்சரா டெஃபினட்டா நடக்கும். இந்த ரூட் மாஃபியா அப்படின்ற இந்த கேடுகட்ட கும்பலை நம்ம எக்ஸ்போஸ் பண்றது நமக்கு முக்கியமான வேலை. குறிப்பா டிவிக்கு என்ற கட்சியை வச்சுக்கிட்டு, விஜய்ன்ற ஒரு தனிநபரை வச்சுக்கிட்டு நீங்க பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த தாவேக்கா துரோகி இன்ஃபுளுசர்ஸ், புரியுதா? இவனுங்களை நம்ம உடைச்சுதான் ஆகணும். இது நான் தாவேக்காவுக்கும் செய்யற நல்ல விஷயம்தான், பொதுமக்களுக்கும் செய்யற நல்ல விஷயம்தான். நிறைய ஆபாச ஐடிகள்லாம் ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டேன், தாவேக்காவுக்கு பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லி இறங்கியிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாருமே அவங்க ஐடியில் இருக்கக்கூடிய தாவேக்கா சப்போர்ட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது நம்ம அப்பட்டமா பார்க்க முடியுது. ஸோ மக்கள் தெரிஞ்சுக்கோங்க, இவங்க ரீல்ஸ் மூலமா ஆட்சிக்கு வந்த ஒரு பயலுக. ரீல்ஸை வச்சுக்கிட்டு ஜென்சி கிட்ஸை ஏமாத்தின ஒரு தற்குறிங்க. இப்பவும் உண்மையான செய்தினா என்னன்னு தெரியாது. உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஒரு ஜியோ பாஸ் பண்ணுதுரா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஜியோனா என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இவங்களுக்கு மூளை இருக்கு. இவங்களுக்கு ஜனாதிபதி யாருன்னு தெரியாது, துணை ஜனாதிபதி யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. பேசிக்கா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்பவும் இவங்க கட்சியில அமைச்சர்களா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேர் கூட இவங்களுக்கு தெரியாது. மதுத்துறை அமைச்சர் யாருன்னு தெரியாது, சுகாதாரத்துறை அமைச்சர் யாருன்னு அவருக்கே தெரியாது. டக்குனு அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு போட்டு வளர்ட்டுவாரு. தொழில்துறை அமைச்சருக்கு என்ன தொழில்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரியான கேட்டகரியில தான் இவங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சின்ன பசங்க இப்பதான் வந்திருக்கிறாங்க. பேசிக்கா இன்னும் படிக்க கூட ஆரம்பிக்கல, அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க. நான் உங்களை தற்கொலை சொல்றதுக்கு காரணம் படிங்கடான்றேன். கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கன்ற ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுட்டு பேசுன்றேன். நீ ஆபாசமா பேசுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? திரும்பி நான் உன்னை மொத்தவங்கம்மான்னு கேட்கறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? 2 பேரும் மாத்திமா திட்டிக்கிட்டு இருக்க போறோம். இதே ஆரோக்கியமா ப்ரோ நீங்க சொன்ன விஷயம் தப்பு, நான் இதை போய் சர்ச் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி சொல்றாங்க, இதுல நீங்க இந்த மாதிரி விஷயத்த மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு லாஜிக்கு. நான் மாத்தி பேசுறேன், பொய்யா பேசுறேன்னா ஆமாப்பா நான் தெரியாம சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா, நான் பொதுவுடைய மன்னிப்பு கூட கேட்க ரெடியா இருப்பேன். ஆனா இது வரைக்கும் தாவேக்கா விமர்சனம் பண்ண நம்ம காட்டமான விமர்சனம் வச்சிருக்கோமே தவிர ஆபாசமாவோ இல்ல பொய் செய்தியோ நம்ம வைக்கல. கோவப்பட்டிருக்கேன், கடுமையான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனா பொய் செய்தியை இது வரைக்கும் பரப்புனது இல்லை. இது வரைக்கும் இங்கிட்டு காசு வாங்கிட்டு அங்கிட்டு வேலை பார்த்தது இல்லை. எனக்கு திமுக சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா கடந்த 5 வருஷம் அவனை தான் அடி பொழந்தோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்களாம் நின்றுட்டு திமுகவுக்கு வேலை பார்க்குறேன், சரி நான் திமுகவுக்கு வேலை பார்க்கறேன்னா இருந்துட்டு போறேன், உங்களை நேரடியாக எதிர்க்கிறேன், திமுக நான் வேலை பார்க்கறேன்னு இருந்துட்டு போறேன். ஆனா உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு பேர்ல உங்க கூடயே இருந்துகிட்டு உங்களுக்கு குழி பறிச்சுக்கிட்டு ஒருத்தன் அதே திமுக கிட்ட போய் கூட்டணி வச்சுட்டு இருக்கிறானே, மறைமுகமா அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் பண்றானே. இப்ப இவனெல்லாம் என்ன பண்ணலாங்க? அதை உட்காந்து யோசிங்க.
ஓகேவா? என்னுடைய எதிர்க்கும் அனைத்து உறவுகளுக்கும்